Taste the Daily. மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் அதிமுக சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. புறநகர் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தேர்தல் வர இருப்பதாலேயே விடுபட்டவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகையை ஸ்டாலின் அரசு தற்போது வழங்குவதாக விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் மகேந்திரன், மாணிக்கம், தமிழரசன், எஸ். சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். 525 வாக்குறுதிகள் எப்பொழுது கொடுத்தீர்கள்? 2021 தேர்தல் வருகிற போது வாக்குறுதி கொடுக்கிறீர்கள். நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, வறுமையை ஒழிப்போம், எல்லாம் கொடுத்தீங்க. மகளிர் உரிமை தொகை 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த நீங்கள் அதை எப்போது தொடங்கினீர்கள்? நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதுதான் 2024 தான் மகளிர் உரிமை தொகையை நீங்கள் துவங்குகிறீர்கள். ஏன் நல்ல நேரம் அப்பதான் பிறந்திருக்கலாம்? இப்போது கூடுதலாக நாங்கள் மகளிர் உரிமை தொகை தருகிறோம் என்று இன்றைக்கு நீங்கள் துவங்குகிறீர்களே, ஏன் 2026 தேர்தல் இன்னும் 1 மாத 2 மாத காலத்தில் அறிவிப்பு வர இருக்கிறோம். அப்படியானால் மக்களுக்கான திட்டங்கள் அல்ல, திமுக தேர்தலுக்காகத்தான் திட்டங்களை அறிவிக்கும் என்பதை இன்றைக்கு பட்டவர்த்தமாக அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே விபத்தில் சிக்கிய மாணவியை அதிமுக மாவட்ட செயலாளர் மீட்டு உதவிய நிகழ்ச்சி சம்பவம் அரங்கேறியது. பெரிய உப்புப்பேட்டையைச் சேர்ந்த தர்ஷினி என்ற கல்லூரி மாணவி தனது தம்பியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். அப்போது அந்த வழியாக சென்ற ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சுகுமார் காரில் இருந்து இறங்கி ஓடோடி சென்று மாணவியை பாதுகாப்பாக மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். தக்க சமயத்தில் உதவிய அதிமுக மாவட்ட செயலாளருக்கு அப்பகுதியினர் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்.